கும்பகோணத்தை அடுத்த ஆடுதுறையில் சொத்து பிரச்சனையில் தாயை அடித்துக் கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராமலிங்கம். ராமலிங்கம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்பகோணம் அருகே ஆடுதுறை எஸ்என்எஸ் நகரில் ஸ்டாலின், பிருந்தா கணவன் மனைவி இருவருக்கும் 3 குழந்தைகளுடன் வசித்து வந்த நிலையில் கணவர் குழந்தைகளை விட்டு பிருந்தா சில ஆண்டுகளுக்கு முன் வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டார். இந்த நிலையில் அந்த ஸ்டாலின் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு வேறொரு திருமணம் செய்து கொண்டு அந்த 2வது திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இவர்கள் அந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஸ்டாலின் உடல்நலக் குறைவால் இறந்து விடுகிறார். இறந்தவுடன் 2வது திருமணம் செய்து கொண்ட பொண்ணும் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விட்ட நிலையில் அந்த 4 குழந்தைகளும் அதே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் முதல் மனைவி பிருந்தா அந்த வீட்டிற்கு வந்துள்ளார். வந்து அந்த குழந்தைகளிடம் நான் இருந்த இந்த வீட்டை எனக்கு மாற்றி எழுதி கொடுங்கள் என வாக்குவாதம் செய்து தகராறில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த பிருந்தாவின் மூத்த மகன் அருண்குமார் ஆத்திரத்தில் வீட்டில் இருந்த இரும்பு ராடை எடுத்து பிருந்தாவை தாக்கியுள்ளார். இதில் பிருந்தா ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இந்த தகவல் திருவிடம்பூர் காவல்துறையினருக்கு தெரிய வரவே காவல்துறையினர் விரைந்து சென்று பார்த்தபோது அந்த பிருந்தா அருண்குமார் தாக்கியதில் இறந்தது தெரிய வரவே அருண்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தாயே தன் மகன் கொன்ற சம்பவம் ஆடுதுறையில் பரபரப்பாக பேசப்படுகிறது.